வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சார்ஜ்பேயில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, ஏர்ன் பண்ண மணியை வந்துட்டு எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ சார்ஜ்பே ஆப் ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு மொபைல் ரீசார்ஜு, நம்ம டிடிஹெச்சு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இன்சூரன்ஸு, எல்ஐசி இதெல்லாம் அந்த சர்வீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பே பண்ணுறது. ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா பைக் இன்சூரன்ஸு, காரு, ஹெல்த் இன்சூரன்ஸு இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கமிஷன் அமௌண்ட் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கூட நம்ம பே பண்ண தேவையில்ல. இதை யாராவது ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த ரெஃபர் அண்ட் ஏர்னில் கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல கோடு இருக்கும், கோடை காப்பி பண்ணி ரெஃபர் பண்ணலாம். இதில் சார்ஜ்பே அப்படின்ற ஆஃபர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்போதைக்கு அந்த சார்ஜ்பே கம்யூனிட்டி அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது தேவையில்ல. நான் நிறையா ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போதைக்கு அந்த சார்ஜ்பேன்ற கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த காப்பி கோடு நம்ம ரெஃபர் லிங்க் வரும், அதை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக டெலிகிராமில் யாருக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொபைல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். உள்ளே போய்ட்டு நம்ம யாருக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறோமோ அவங்களோட நம்பரை டைப் பண்ணலாம். நம்பரை டைப் பண்ணதுமே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபண்டு ஆட் பண்ணுற விஷயங்க எதுவுமே இல்லை. நம்ம டேரெக்டாக பிளான் மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பேலாம் பிளான் காட்டும். சேம் அதே மாதிரி தான் பிளான் டீட்டெயில்ஸ் காட்டுது. நம்ம எந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ண போகிறோமோ அந்த பிளானை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம 799 ரூபா பிளான்லாம் நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அந்த பிளானை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதாக இருக்குது பாருங்கள், டெய்லி 1 GB 84 நாள் வேலிடிட்டி. இப்போ ப்ரொசீட் டு பே அப்படின்றது அதை கிளிக் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா உனக்கு ரீசார்ஜ் அமௌண்ட்டு 799. கமிஷன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 7 பைசா. நம்ம ஆல்ரெடி வாலெட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜ்பே வாலெட்டில் கமிஷனாக இருந்தது பார்த்தீங்கன்னா 1 ரூபா 28 பைசா இருக்குது. அதில் லெஸ் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ண போகிறோம். 793 ரூபா 65 பைசா தான் பே பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 5 ரூபா எனக்கு ஆஃபர் கிடச்சிருக்கு வைங்க, 794 ரூபா பே பண்ணால் போதும் 799 ரூபாய்க்கு. ஸோ 5 ரூபா நான் லெஸ் பண்ணியே பே பண்ணுவேன். இதே நம்ம கூகுள் பே, ஃபோன்பேயில் பண்ணுறோம்னா நம்ம தான் பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா. 2 ரூபா பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. இதே ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா 3 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துங்க. நம்மளுக்கு காலம் ஃபுல்லாக நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும், கட்டாயம். அதை இதில் பண்ணிவிட்டு போயிடலாமே. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு ஒரு வருமான வாய்ப்பும் கிடைக்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா 794 ரூபா தான் நம்ம பே பண்ண போகிறேன். ஸோ பேமெண்ட்டு கொடுத்துட்டேன். நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகாது கூகுள் பேயில், அதனால் அது கட் ஆயிரும். ஸோ நான் பே பண்ணி முடிச்சதுமே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. பேமெண்ட் பார்த்தோன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா 794 ரூபா தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ரீசார்ஜும் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ப்ரைஸ். ரீசார்ஜ் பண்ணுறது அவ்வளோதான். ஸோ இதை கிளிக் பண்ணி வந்துட்டு நம்ம வாலெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வச்சு ரீசார்ஜ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வித்ட்ராவல் பண்ணால் நம்ம யாராவது ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சார்ஜ்பே கம்யூனிட்டி அப்படின்ற ஆப்பை தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சார்ஜ்பே கம்யூனிட்டின்றதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம எத்தனை பேரை ரெஃபர் பண்ணியிருக்கிறோம், செகண்ட் லெவலில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி 7 லெவலில் வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் சார்ஜ்பேயில் வந்துட்டு நம்ம 7 லெவல் இன்கம் எடுத்துக்கலாம். 7 லெவலில் யார் எங்கே ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ நம்ம யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கணும் அதில் பார்த்துக்கலாம். ட்ரான்சாக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க, கமிஷன்ஸ் எத்தனை லெவல் 1ல் கிரெடிட் ஆகிருக்கு கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நம்ம ரீசார்ஜ் பண்ணாலும் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி காட்டும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கலாம். இதில் போய்ட்டு யாரையும் ரெஃபர் பண்ணாதீங்க. சார்ஜ்பே அப்படின்ற ஆப்பில் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். இது சார்ஜ்பே கம்யூனிட்டிலேருந்து யாரையுமே ரெஃபர் பண்ணாதீங்க. இதில் போய்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள் என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வித்ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா பே அவுட் இருக்குன்னு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வாலெட்டில் 300 ரூபா இருந்துச்சுன்னா வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல இப்போ என்கிட்ட பேலன்ஸ் இல்லை. ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா நான் வித்ட்ராவல் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் குரூப்லாம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம டீமில் யாராவது ஜாயின் பண்ணிவிட்டு டேரெக்டாக 10 மெம்பர்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு 50 ருபீஸ் வந்துட்டு கூகுள் பே பண்ணிடுவேன். நான் என்னோடய சார்பாக வந்துட்டு ரிவார்டாக கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்ட 10 மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10 மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா 500 வந்துட்டு நான் ரிவார்டாக கொடுக்குறான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது.